நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் ஒரு ஈஸியான சென்டென்ஸு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 சென்டென்ஸ்லையுமே பாருங்களேன். நான் அங்கே வருகிறேன், நான் அங்கே வந்தேன், நான் அங்கே வரேன் அப்படின்னு இயல்பாக சொல்லுவோம் பேச்சு வாக்கில். இங்கே இதை எப்படி பேச்சு வாக்கில் சொல்லுவோம்? நான் அங்கே வந்தேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ 2லையுமே நம்ம வர்றதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் கம்ங்கிற வார்த்தையை எந்தெந்த சுச்சுவேஷனில் பேசுனா என்ன அர்த்தம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்ங்கிற வேர்பு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஈஸியாக இப்போ தான் நாங்கள் படிக்கவே ஆரம்பிக்கிறோம், இவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, அதாவது ஈஸியான சென்டென்ஸு எளிய முறையில் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கம், ஓகேவா? இது வேர்ப் 1. இது கேம், வேர்ப் 2. வேர்ப் 3 வந்து கம் தான். இதை நம்ம இந்த வேர்பெல்லாம் கொஞ்சம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், இதில் வேறு வழியே இல்லை, ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வர்றதை பற்றி தான் பேச போகிறோம். நான் வரேன், வந்தேன், இல்லை வர வேண்டிய சூழல் இருக்கிறது, இல்லை வர வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னு நம்ம இன்றைக்கி எல்லாமே வர்றதை வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறோம், நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் யார் சப்ஜெக்டு? நான், ஐ, ஓகேங்களா? வரேங்கிறது ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம், ஓகே? அப்போ வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்பு தான் வரணும். ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. ஐ, வி, யூ, தேலாம் வந்ததுன்னா வேர்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதே இந்த இடத்துல சப்ஜெக்டில் ஹீ, ஷீ, இட்டு அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்டு ஐ வந்திருக்கு, அதனால் வேர்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். வர்றதுக்கு இங்கிலீஷில் கம், ஐ கம், நான் வரேன். எங்கே வரேன்? அங்கே, ஐ கம் தேர், நான் அங்கே வரேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இது முடிஞ்சு போன விஷயம். நான் அங்கே வந்தேன் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே யார் சப்ஜெக்டு? இவங்களும் ஐ தான். இப்போ முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிறது பாஸ்ட் டென்ஸில் பேசுவோம். முடிஞ்சு போன விஷயத்தை பாஸ்ட் டென்ஸ்லேயும் பேசுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் பேசுவோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு பார்க்க வேணாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பேசலாம், டைம் மென்ஷன் பண்ணாமல் பேசணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போக வேணாம். இது டோட்டலி பாஸ்ட் டென்ஸு. இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் வேர்ப் 2 தான் வரணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் வேர்ப் 2 போட போகிறோம். இப்போ முன்னதானே வேர்ப் 2 பார்த்தோம், கம், கேம். இப்போ கேம் தான் வேர்ப் 2, ஓகேங்களா? அப்போ ஐ கேம், நான் வந்தேன். இது கம் சொன்னோம்னா நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். நான் வரேன், ஐ கம் தேர், நான் அங்கே வரேன். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது பாருங்கள், ஐ கேம், நான் வந்தேன். எங்கே வந்தேன்? அங்கே வந்தேன். நான் நேற்று அங்கே வந்தேன் அப்படின்னா எஸ்டர்டே சேர்த்துக்கலாம். ஐ கம் தேர் எஸ்டர்டே, நான் நேற்று அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே? புரியுதுங்களா? அப்போ எந்த சுச்சுவேஷனில் கம், எந்த சுச்சுவேஷனில் கேமாக அது மாறுது பாருங்கள். பாஸ்ட் டென்ஸுக்கு கேம் போட்டுக்கணும், நான் அங்கே வந்தேன் அப்படின்னு, ஓகேவா? இப்போ இதையே அவன் அங்கே வந்தான் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? ஹீ கேம், அவ்வளோதான். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம கேம் தான் வரப்போகுது பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹீ கேம் தேர், அவன் அங்கே வந்தான், இல்லை அவர் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இதையே ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ ஷீ வச்சு சொல்லாமா? இப்போ
அவள் அங்கே வரா, அவள் அங்கே வரா. அப்போ அவளுக்கு என்ன இங்கிலீஷில் ஷீ. இப்போ ஷீ வந்ததுன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். ஷீ கம்ஸ் தேர், அவ்வளோதான். ஐ கம் தேர் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ கம்ஸ் தேர்னா அவள் வர்றா அப்படின்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே நான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல எப்படி பேசுகிறது அப்படி ஃபஸ்ட் சென்டென்ஸு நான் அங்கே வருகிறேன். இங்கேயும் நம்ம அங்கேங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்புலாம் இல்லை. நான் அங்கே வருகிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது ஐ கம் தேர் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே என்ன சொல்கிறோம்? நான் அங்கே வருவேன். அதாவது இது ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னால் இம்மிடியேட்லியாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, உடனே இப்போ செய்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம்ல, அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வில் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி நீங்கள் வரியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல போய் ஐ கம் நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ அங்கே ஐ வில் போடணும், ஃப்யூச்சர் டென்ஸை பயன்படுத்தி பேசணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சப்ஜெக்டு ஐ. ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுக்கப்புறமா வில் வரும். வில்லுக்கு அப்புறம் வேர்பு 1. ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸு வேர்பு 1 தான் வரும். இப்போ வரேன், ஐ வில் கம். எங்கே வரேன்? அங்கே வரேன், ஐ வில் கம் தேர். ஓகே, இது எப்போ பயன்படுத்தணுன்னா நல்லா கவனிங்க. இப்போ தான் நம்ம பேசி ஒரு செயலை முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் வரலாம் அப்படின்னு எழுதியிருக்கேன். வரலாம் இல்லை வராமலே இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டு. இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா ஐ மே கம் தேர். அங்கே தேருங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். அங்கே ஐ மே கம் தேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அங்கே வரலாம், வருவேன், இல்லை வராமலே இருக்கலாம். இது ஒரு சந்தேகம். ஓகே, நான் வரலாம் அப்படின்னா ஐ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, எனி சப்ஜெக்டு, ஐ வி யூ தே ஹி ஷி இட்டு எனி வேணும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் மே தான் வரப்போகுது. அங்கே ஒன்றும் மாற போகிறது கிடையாது. இது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1, இதுவும் அது போல் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1. நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு தான் வேர்ப் 2 பயன்படுத்துகிறோம். மீது எல்லாத்துக்குமே வேர்பு 1 தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, புரியுதுங்களா? வில் எப்போ பயன்படுத்துகிறோம்னா இப்போ தான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இப்போ தான் முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வில் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இது இப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ தான் அதே ஃபோனில் நம்மளை கூப்பிட்றாங்க, இது நம்ம உறுதியாக நம்ம போவோம், அப்போ வில் பயன்படுத்திக்கலாம். இது இப்போ நம்ம ஃபோனில் கூப்பிட்றாங்க, நம்ம ஃப்ரெண்டு வாயேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், சரி வரேன், ஐ மே கம் தேர் அப்படின்னா என்ன சந்தேகமாக, சரி வரேன், வரலாம் இல்லை வராமலே இருக்கலாம். நீங்கள் உறுதியாக போகிறீங்க அப்படின்னா ஐ வில் கம் தேர் சொல்லிக்கலாம். ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஐ மே கம் தேர். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது முந்திர சென்டென்ஸே திரும்ப எழுதியிருக்கேன். ஏன்னா இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. நான் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகம். போகலாம் இல்லை போகாமலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? இப்போ முன்ன தானே சொன்னோம். அப்போ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா மே சொல்லிக்கணும். சப்ஜெக்டு மே, ஐ மே கம் தேர். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நான் அங்கே வர வேண்டும், எனக்கு ஏதோ ஒரு கடமை அங்கே இருக்கும், அதனால் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக நான் அங்கே வரணும். இந்த வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அங்கே ஷுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே,
இது சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லும்போது மே. இது ஷுட்டுனா கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஷுட்டு தான் வரணும். ஐ ஷுட். ஷுட்டுக்கு அப்புறம் இதுவும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று, அங்கேயும் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று தான் வரணும். ஐ ஷுட் கம் தேர். ஐ ஷுட் கம் தேர். நான் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது டவுட்டு. அதாவது ஷுட்டுக்கும் மேய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷுட்டு வந்து 100% பாசிபிலிட்டி இருக்குது. மே வந்து பார்த்திங்கன்னா 50% தான் இருக்குது. நடக்கும் இல்லை நடக்காமலேயும் இருக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இது தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்கள், நான் அங்கே வர வேண்டி இருக்கிறது. நான் அங்கே வர வேண்டி இருந்தது. நாங்கள் வர வேண்டிய சூழல் இருக்குது. இது நாங்கள் வர வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இனிமேல் தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெசண்ட்டு. அப்போ எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட்டு, இதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. சப்ஜெக்ட்டு ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை நம்மளாக பண்ணலை, இதை நம்மளாக விரும்பி பண்ணுற விஷயம் கிடையாது. இன்னும் ஒருத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லி இன்னும் ஒருத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். பார்த்திங்களா, ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை நம்மளாக செய்யாமல் இன்னும் ஒருத்தவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு செயலை செய்யும்போது ஹாவ் டு யூஸ் பண்ணணும். எப்போ? ப்ரெசண்ட்டில். அப்போ சப்ஜெக்ட்டு, எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹாவ் டு ப்ளஸ் வேர்பு ஒன்று. ஓகே, இந்த பார்க்குற எல்லா சென்டென்ஸுமே வேர்பு ஒன்று தான் வருது. எங்கே மட்டும் மாறுது? பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் வேர்ப் 2 மாறுது. ஓகே, அப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை நம்ம செய்ய சொல்லி ஏதோ ஒரு சூழல் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது, கட்டாயப்படுத்துது. அப்போ அந்த இடத்துல தான் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஹாவ் டு. பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம், அதுவும் அப்படி தான், நம்மளை கட்டாயப்படுத்தினாங்க, நம்ம அதனால் அந்த விஷயத்தை செஞ்சிட்டோம். அப்போ அங்கே ஹேட் டு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எழுதும்போது உங்களுக்கு புரியும். சப்ஜெக்டு ஐ. இப்போ என்னை யாரோ அங்கே போக சொல்கிறாங்க, எனக்கு விருப்பம் கிடையாது, அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அம்மா என்னை போக சொல்கிறாங்க, அப்போ நான் போய் தான் ஆகணும் அந்த இடத்துல. அப்போ ஹாவ் டு, ஐ ஹாவ் டு அப்படிங்கிறத சேர்க்கணும். ஐ ஹாவ் டு, அதுக்கப்புறம் கம். ஐ ஹாவ் டு கம் தேர். நான் அங்கே போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது வேர்பு 1. ஓகேவா? இது வந்து எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தணும்? ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை இன்னும் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்மளை இதை செய்ய அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹாவ் டு யூஸ் பண்ணி வேர்பு 1 யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அங்கே போக வேண்டி இருந்தது. நம்ம போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேட்பாங்க, நீ ஏன் அங்கே போன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அங்கே போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, அதனால் நான் போனேன். ஓகேவா? அப்போ இது முடிஞ்சு போன விஷயம். இங்கே ஐ ஹாவ் டுக்கு பதிலாக ஹேட் டு. இது பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட் டென்ஸ். ஹாவ் வந்து ஹேடாக மாறிக்குது. ஓகேங்களா? ஐ ஹேட் டு, அதுக்கப்புறம் வேர்ப் 1 தான், கம் தேர். நான் அங்கே போக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ரெசண்ட்டில், இது பாஸ்ட்டில். பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம். இது ரெண்டுமே ஹாவ் டு ஹேட் டு வந்து நம்மளாம் விருப்பப்பட்டு செய்கிறது அல்ல. இன்னும் ஒருத்தவங்க நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க செய்ய சொல்லி, இல்லை நம்ம செஞ்சே ஆகணுங்கிற சூழலில் இருப்போம். அந்த இடத்துல ப்ரெசண்ட் நிகழ்வாக இருந்தால் ஹாவ் டு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போன விஷயமா இருந்தால் ஹேட் டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையே ஃப்யூச்சரில் நான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது, கட்டாயமாக நான் அதை பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு அது என்னை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ ஃப்யூச்சரில் நான் பண்ணணுன்னா இப்போ இந்த ஹேவுக்கு முன்னாடி வில் ஹாவ் சேர்த்துக்கணும்.
ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ் நான் எழுதுகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அங்கே போக வேண்டி இருக்கும். ஃப்யூச்சரில் அந்த செயலை நான் செய்ய வேண்டி இருக்கிறது, ஏன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃப்யூச்சரில், அப்போ சப்ஜெக்டு ஃப்யூச்சராக இருந்தால் வில் சேர்த்துக்கிறோம். வில் ஹாவ் டு. ஓகே, ஐ வில் ஹாவ் டு கம் தேர். நான் அங்கே போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரில் ஒரு செயல் நான் செஞ்சே ஆக வேண்டும், நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஹாவ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு இது எதுவுமே நம்மளாக விருப்பப்பட்டு செய்கிறது கிடையாது. கட்டாயமாக இன்னொன்று செஞ்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் மட்டும்தான் ஹாவ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்குமே வேர்பு ஒன்று தான் வரும். ஓகே, ஐ வில் ஹாவ் டு கம் தேர். நான் அங்கே போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் பாருங்கள். என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முடியும்னாலே கேன் வச்சு தான் பேசணும். கேன் எப்போ பயன்படுத்தணும்னா நம்மளுடைய எபிலிட்டி, நமக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா எபிலிட்டி வச்சு நம்ம கேன் வச்சு பேசலாம். கேனுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த இடத்துல என்னால் அங்கே போக முடியும், என்னால் படிக்க முடியும், என்னால் வர முடியும், என்னால் அந்த மரத்தில் ஏற முடியும், இப்படி நம்மளுடைய திறமை, என்னால் பாட்டு பாட முடியும் அப்படின்னு நம்மளுடைய திறமையை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐ கேன், என்னால் முடியும். என்ன முடியும்? போக முடியும். சாரி, போகன்னு சொல்லிட்டு நான் அது ரெண்டுலேயுமே சாரி, நம்ம எல்லாம் வர்றதை பற்றி தானே பேசுகிறோம். வர வேண்டி இருக்கும், என்ன வேர்பை மாற்ற வேணாம். சாரி, ஐ கேன் கம் தேர். என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காட் இட். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவையாக இதை கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே வேர்பை கம்மு தான் எடுத்துருக்குறோம், ஆனால் அது எத்தனை சுச்சுவேஷனில் பேசலாம் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம பேசுகிறத பொறுத்து தான் அது எவ்வளோ உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு தான் அங்கே கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கம்முங்கிற வார்த்தையை இத்தனை சுச்சுவேஷன்லாம் பயன்படுத்திக்கலாம். இன்னும் சுச்சுவேஷன்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத மட்டும் அதில் கொடுத்துருக்கேன். இது நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவைப்படும். எந்த இடத்துல ஐ கம் தேர் சொல்கிறது, எந்த இடத்துல ஐ கேம் தேர்னு சொல்கிறது, எந்த இடத்துல ஐ கேன் கம் தேர் சொல்கிறது, இல்லை எந்த இடத்துல ஐ வில் ஹாவ் டு கம் தேர் சொல்கிறது. இந்த மாதிரி அப்புறம் என்ன சொன்னோம்? ஐ ஷுட் கம் தேர், ஐ மே கம் தேர் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ எந்தெந்த சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்துறதுங்கிறத நல்லா உங்களுக்கு கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இதே மெத்தடில் இப்போ ரைட்டுங்கிற வேர்பை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எத்தனை சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோமோ அத்தனை சுச்சுவேஷனுக்கும் ரைட்டுங்கிற வேர்டை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.